அனைவருக்கும் வினோத் பிரமகியின் பணிவான வணக்கங்கள். 4 பேர் சொல்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 4 பெருமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள், அப்புறம் மாணிக்க வாசகர் அப்படின்றது தெரியும். நான் சைவத்தை பற்றி படிக்கும்பொழுது இதை தெரிஞ்சுக்கிட்டேன். 4 பேர் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வாழ முடியாது. ஏன்னா 4 பேருமே 4 விதமாக கெட்டதை தான் சொல்லுவாங்க. இதை நம்மளும் அனுபவப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் 4 பேர் உங்களை பேசுகிற மாதிரி வருவீங்க. என்ன அப்படின்னா, நல்லது பேசுகிற மாதிரி. என்னென்னா, நம்ம பயணிக்கும் பொழுது நிறைய பேர் நம்மளை பற்றியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களை தாழ்த்தி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுடைய தொண்டு செய்கிறத நீங்கள் மனசு செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த 4 பெருமக்களில் 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, கைலாயம் போயிருக்காங்க. கைலாயத்துக்கு வழி கொடுத்துருக்காப்புல நம்மளுடைய சிவபெருமான். ஆனால் கைலாயத்தை இங்கே கொண்டு வந்தது யாருக்கு அப்படின்னாக்கா, திருநாவுக்கரசருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, தொண்டு செய்திருக்கார். தொண்டு செய்ய நான் பிறந்தேன், தொடர்ந்ததம்மா என் பயணம், பையுக்குள்ளே பல கடிதம், பட்டுவாடா நான் செய்ய என்று போய் சேருமம்மா என்னுடைய கவிதை எங்கு, தொலைந்ததம்மா என் பருவம், தொடர்ந்ததம்மா என் பயணம் அப்படின்னு ஒரு வரிகள் எழுதினேன் நான். ஸோ நீங்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நமக்கு சிவனும் கீழே இறங்கி வர தேவையில்ல, நம்மளும் அவரை மேக்கப் போக்க தேவையில்ல. நம்ம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நடக்க வேண்டியது அதுவாகவே நல்லதாக நடக்கும். ஸோ நம்மளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அவங்களும் நம்மளே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுடைய பயணத்தை அழகாக செய்துக்கிட்டே போங்க. நீங்கள் உங்களுடைய தொண்டு செய்கிறதா இருந்தாலும் சரி, எது செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பயணத்திலேருந்து நீங்கள் பின்தாங்காமல் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அதோடைய பலன்கள் உங்களை சேரும். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.